ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். நாளைக்கு 1 பிப்ரவரி மாதம் 1 ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தோம். இப்போ வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கும் கொஞ்சம் இன்னமும் டைம் ஒதுக்கி நான் அதுக்கான ப்ரிப்பேர் ஆகி தான் கொண்டு வந்து போடுறேன். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த மாதத்துக்கான சார்ட்டு தான். இந்த மாதம் முடிஞ்சது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, அதுக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எனக்கு வர்ற கெஸ்ஸிங் நான் கொடுக்குறேன். நான் என்னோடய கெஸ்ஸிங் எதிர்பார்க்குற அந்த நண்பர்களுக்காக தான் இது. புதுசாக யாரும் தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம். ஓகேவா நண்பர்களே? நல்லா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா செஸ் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சில நாள் என்னால் கெஸ்ஸிங் போட முடியறதில்ல. ஒரு சிலர் கேட்குறீங்க, ஆனால் என்னால் போட முடியல. யாரும் கோச்சிக்க வேண்டாம். அப்படி யாராவது அப்படி இப்போ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னால் ஒரு வேளை வீடியோ போட முடியல அப்படின்னா, எனக்கு என்ன கெஸ்ஸிங் வருதோ அதை நான் அந்த குரூப்பில், பப்ளிக் குரூப் அதில் கொடுத்துருவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னால் வீடியோ அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா, என்ன கெஸ்ஸிங் வருதோ அந்த நம்பரை மட்டும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அந்த குரூப்பில். அப்படி தான் போயிட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 170 மெம்பர்ஸ்கிட்ட இருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் கமெண்டில் கேட்டதுக்காக சொல்கிறேன். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். என்ன அப்படிங்கிறத நான் அது ஓப்பனாகவே சொல்லிடலாம். பாருங்கள், இப்போ செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 068 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் அடையிருப்பான். அதில் ஏசி மட்டும் நோட் பண்ணுங்கள். 0808. ஓகேங்களா? அப்படியே ஒரு மாதம் விட்டு நவம்பர் வாங்க, ஏபி 08. இப்போது ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏசி 08 அப்படின்னு சொல்லி ஆடியிருப்பான். ஓகேங்களா? இதுக்கு என்ன கெஸ்ஸிங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஏசி 08 அப்படின்னு சொல்லி இங்கே அடிக்கும்போது, ஏசி 08 அப்படின்னு அடிக்கும்போது அந்த ஏசி அப்படியே கிராஸில், ஒரு மாதம் கிராஸில் பார்த்தீங்கன்னா ஏசி 08க்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஏசி 03 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஏசி 08க்கு ஏசி 03 ஒரு மாதம் அப்படியே கிராஸில். அதே மாதிரி நவம்பர் மாதம் ஏபி 08, அந்த ஏபி 08க்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் ஏபி 03. புரியுதான்னு பாருங்கள். இங்கே ஏசி 08க்கு ஏசி 03, இங்கே ஏபி 08க்கு ஏபி 03. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இங்கே நம்மளுக்கு ஏசி 08 அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் நமக்கு ஏசி 03 அப்படின்னு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே எப்படி நம்மளுக்கு ஏசி 08க்கு 03 அப்படின்னு ஏசி அடித்தான், ஏபி 08க்கு ஏபி 03. அதே மாதிரி இங்கே ஏசி 08க்கு இங்கே மறுபடியும் ஏசி 08 அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் 03ன்னு வரணும். 08 கிடையாது, 03. ஓகேங்களா? உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் 8 வச்சு ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் டைம்ங்கிறதுனால நான் ஒரு நம்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே நம்பராக போகிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா 063 அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் படி எனக்கு கிடைக்கிது. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன், அது உங்களுக்கு நல்லா இருக்கா பாருங்கள். இல்லை அப்படின்னா எது உங்களுக்கு நல்லாயிருக்கோ அதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது பேட்டர்ன் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம், எங்கேயோ பார்த்தேன். ஓகே, அதே செப்டம்பர் மாதம் பாருங்கள், இங்கே 295 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஆடியிருப்பான். இந்த 295ல் பி போர்டு 9. ஓகேங்களா? பி போர்டு 9. அதை என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்கள், ஒரு மாதம் கிராஸில் சி போர்டு 9 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போது அப்படியே அடுத்ததை பாருங்கள், அதுக்கு மேலே அப்படியே பி போர்டு 4, அப்படியே அடுத்தடுத்து கிராஸில் சி போர்டு 4. புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே பி போர்டு 9, சி போர்டு 9, இங்கே பி போர்டு 4, இங்கே சி போர்டு 4. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இங்கே நமக்கு பி போர்டு 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நாளைக்கு இங்கே சி போர்டு ஒரு 4 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த ரூட்டு படி நமக்கு கிடச்சது. அப்படியே இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் வச்சுருக்கேன்.
இப்போது இங்கே 9 எடுத்து 9 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அப்படியே இங்கே இந்த 9 எடுத்து இங்கே நம்மளுக்கு அடிக்கும்போது இந்த 9 அடித்தான். அந்த 9க்கு நேராக அப்படியே இங்கே ஒரு மாதம் விட்டு முன்னாடி போனீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் பாருங்கள் 506 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு 6 சீபோர்டு 6 அப்படின்னு இருக்கும். இது வந்து எனக்கு என்னோடய மூளைக்கு எட்டினதை நான் எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 2 வாட்டி மேட்ச் ஆகுறதுனால தான் 3வது டைம் நமக்கு அப்படி கிடைக்குமோன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் எடுக்கிறோம். பார்த்துக்கோங்க. ஓகேவா? 9 பி போர்டு 9 எடுத்து சி போர்டு 9 அடித்தான். அந்த சி போர்டு 9க்கு நேராக ஒரு மாதம் விட்டு தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு 6, அந்த 6 எடுத்து நமக்கு பி போர்டில் பவர் பண்ணி 1 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பி போர்டு 4, அதை எடுத்து சி போர்டில் இங்கே அடித்தான். அந்த சி போர்டு அடித்ததுக்கு நேராக ஒரு மாதம் தள்ளி இங்கே சி போர்டு 3, அந்த 3 எடுத்து இங்கே நமக்கு பி போர்டில் 8 அப்படின்னு சொல்லி பவரில் அடிச்சிருக்கான். நல்லா புரியுதான்னு பாருங்கள். 9 எடுத்து அடித்ததுக்கு நேராக தான் பார்க்கணும். ஓகேங்களா? பி போர்டு 9, சி போர்டு 9, சி போர்டு அடித்த 9க்கு நேராக ஒரு மாதம் தள்ளி சி போர்டு 6, அதை எடுத்து இங்கே பி போர்டு 1 பவர். ஓகேங்களா? பிசி 19. அதே மாதிரி இங்கே பி போர்டு 4, இங்கே பி போர்டு 4, அது சி போர்டு 4 அடிச்சிட்டான். அந்த 4க்கு நேராக ஒரு மாதம் விட்டு இங்கே தள்ளி சி போர்டு 3, அதுக்கு பவர் எடுத்து பி போர்டில் 8ன்னு வச்சு 84 அடிச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது இங்கே நமக்கு 4 அப்படின்னு சொல்லி வருதுன்னு நம்ம சொன்னோம். அந்த 4 சி போர்டில் 4 வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த சி போர்டில் 4 வருது அப்படின்னா இங்கே ஒரு மாதம் தள்ளி நம்மளுக்கு இங்கே 5 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதை பவர் பண்ணோம்னா 0 அப்படிங்கிற நம்பர் இங்கே வரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு சி போர்டு ஒரு 4 அப்படின்னு சொல்லி வந்துச்சு, பி போர்டு 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? அப்போது பிசி இருங்க கலர் மாற்றிக்கிறேன். அப்போது பிசியில் நமக்கு 04 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? 04 அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்பர் வருது. உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அதை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு வேளை இது வந்து 04 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 404 அப்படி இல்லை அப்படின்னா 904 அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் வருது. 404 இல்லை 904 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் வருது. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏ போர்டு வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. கெஸ்ஸிங் ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு எனக்கு ஒரு வேளை நான் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எதாவது கெஸ்ஸிங் வச்சுன்னா அது குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கேன். அது ஃப்ரீ குரூப்பு தான், பப்ளிக் குரூப்பு தான் அது. அதில் வந்து நீங்கள் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. எதுவும் வந்து ஏதாவது கசகசன்னு பேசுகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதில் வந்துட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். மற்றபடி கரெக்டாக அவங்க குரூப்பில் இது வரைக்கும் போகிறவங்க எப்படி போகிறாங்களோ அது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாவதுனா சொல்லுங்கள்.